அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விதுர்ஷன். இது உங்கள் விதுர்ஷன் டீகோட்ஸ். இன்றைக்கு நாங்க என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த சமூகத்துல வெளிப்படையா சில விஷயங்களை மட்டும்தான் கதைக்கணும், சில விஷயங்களை பொது வழியில கதைக்க கூடாதுன்ற ஒரு சோசியல் சிக்மா இருக்குது. அப்படியான இந்த சோசியல் சிக்மாவாலேயே நாங்க நிறைய விஷயங்களை பேசாம விடுறோம். அப்படி பேசாதனுடைய விளைவை நாங்க தான், அதாவது ஒரு சமூகமா நாங்க தான் அனுபவிச்சு கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நாங்க பேச போறோம். இந்த காணொளி முழுக்க ஒரு விழிப்புணர்வுக்காக தயாரிக்கப்பட்டது. எனவே இந்த காணொலியை ஃபுல்லா பாருங்க. பார்க்கறதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வரன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். HIV அல்லாட்டி எய்ட்ஸ் என்றால் எங்களுக்கு தெரியும், இது ஒரு பாலியல் ரீதியாக பரவுற நோய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது சம்பந்தமா நாங்க கதைக்கிறதே இல்லை. அந்த வகையில இன்னைக்கு நாங்க இந்த HIV எப்படி பரவுது, இலங்கையில எப்படின்னா ரேஞ்சில் அது இருக்குது, இலங்கையில நாங்க தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும், அதே போல அது குறிப்பா யாரிடத்துல அதிக அளவுல பரவுது, அதே போல இந்த HIV பரவலுக்கும் இந்த சமூக வலைத்தள பாவனைக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குதா அப்படின்ற விஷயங்களை இன்னும் டீப்பா ஆராய்வோம். அந்த வகையில HIV பார்த்தோம்னு சொன்னா இலங்கையின் மொத்த சனத்தொகையில 0.1% ஆட்கள் தான் இந்த HIV தொற்றாளர்களாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு அறிக்கைகளின் படியில பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில 4100 பேர் தான் HIV தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டிருக்காங்க. சராசரியா ஒரு வருடத்துக்கு 200 புதிய தொற்றாளர்களும் 100க்கும் குறைவான பேர் இந்த HIVயால மரணம் அடைகிறதாக தரவுகள் சொல்லுது. இலங்கையில இந்த HIV தொற்று பரவுறதுல 60% யாருன்னு சொல்லி பார்த்தா MSM, அதாவது men who have sex with men, அதாவது ஆண்களோட பாலியல் ரீதியான உறவுகளை வச்சு கொள்றதாலதான் அதிக அளவுல HIV இலங்கையில பரவுறதாகவும் அண்மை காலங்களில் இது அதிகரித்திருக்கிறதாகவும் இந்த ரிப்போர்ட்ஸின் படி அறிய முடிகின்றது. அதே போல இந்த HIV பரவுற விகிதத்தை பார்த்தோம்னு சொன்னா 0.1% இருக்குது. ஆனா இந்த MSM என்று சொல்லப்படுகின்றது, அதாவது ஆண்களோட பாலியல் ரீதியாக உறவு வச்சிருக்கிறவங்களுக்கு இடையில 1.3% அளவுக்கு இது என்ன செய்யுதுன்னு சொன்னா பரவுதான். அதாவது சாதாரணமா பரவுறதை விட இந்த MSM எனப்படுகின்ற இந்த ஆண்களுடன் உறவு வச்சிருக்கிறவங்களுக்கு இடையில இந்த HIV தொற்று அப்படின்றது அதிக அளவுல பரவுகிறதாக தரவுகள் வாயிலாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்குது. அதே போல 1986ஆம் ஆண்டு இலங்கையில முதலாவது HIV தொற்றாளர் கண்டறியப்படுறாரு. அவங்க கண்டறிஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இந்த HIV அல்லாடி எய்ட்ஸை தடுக்கிறதுக்கான பல்வேறு மருத்துவ ரீதியிலான விழிப்புணர்வுகளும் சரி, அதுக்குரிய நடவடிக்கைகளும் வருடம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்குது. அதன்படி நாங்க 2024ஆம் ஆண்டு தரவுகளின் அடிப்படையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா 4400க்கும் 5000க்கும் இடைப்பட்டோர் இந்த HIV தொற்றோட வாழ்றதாக தரவுகள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்குது. அதிலேயுமே 15 வயதுக்கும் 49 வயதுக்கும் இடைப்பட்டார்களுக்கு இடையில இந்த HIV பரவுற வீதம் காணப்படுறதாகவும் இந்த அறிக்கைகள் வாயிலாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்குது. அதே போல நாங்க 2010ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா 2800 பேர் புதிய தொற்றாளர்களாக இல்லாட்டி HIV வாழ்றவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அதே போல 2020ஆம் ஆண்டு இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா 3700 பேராகவும், 2024ஆம் ஆண்டு பார்க்கும்போது இது 4700 பேராகவும் அதிகரிச்சிருக்கு. அதாவது இப்ப வருடம் என்ன செய்யுதுன்னு சொன்னா HIV தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையும் என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகரிச்சு கொண்டு போகுது அப்படின்றத எங்களால அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இலங்கையில இந்த HIV எப்படி பரவுதுன்னு சொன்னா அதுக்கு சில வழிமுறைகள் சொல்றாங்க. அதுல முதலாவதா சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா தவறான அல்லாடி தகாத பாலியல் உறவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பற்ற முறையில பாலியல் ரீதியான உறவை வச்சு கொள்றதாலதான் இந்த HIV பரவுது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயுமே குறிப்பா சொல்றது 2 ஆண்களுக்கு இடையிலான பாலியல் ரீதியான உறவின் காரணமாகத்தான் 60% புதிய தொற்றாளர்கள் கண்டறியப்படுறதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய அறிக்கையின் வாயிலாக எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. அதே போல இன்னும் ஒரு வழி என்னன்னு சொன்னா, ஒரு HIV தொற்றாளரான ஒரு தாய் கர்ப்பம் அடைஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அவையினுடைய தாய்ப்பால் அந்த பிள்ளையை கொடுக்கறதால தாயிட்ட இருந்து பிள்ளைக்கு HIV கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது MTCT சொல்லுவாங்க, அதாவது மதர் டு சைல்ட் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாயிட்ட இருந்து பிள்ளைக்கு பரவுறது தாய்ப்பாலின் வழியாக அப்படின்னு சொல்லப்படுது. இது 2019ஆம் ஆண்டு இலங்கையில முற்றுமுழுதாக தாயிட்ட இருந்து பிள்ளைக்கு
அந்த HIV கடத்தப்படுறது வந்துட்டு தடுக்கப்பட்டிருக்குது. அது ஒரு வெற்றியான ஒரு விஷயமாக இருந்தா கூட இளைஞர்களிடையே வந்துட்டு இந்த HIV தொற்று அப்படின்றது அதிகரிச்சு கொண்டு வருது. அதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்னன்னு சொன்னா இந்த MSM அதே போல வந்துட்டு அவங்க பாவிக்கிற போதைப் பொருட்களினூடாகவும் இந்த HIV வந்துட்டு பரவுதான். எப்படின்னு சொன்னா சில வகையான போதைப் பொருட்களை வந்துட்டு இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஊசி, நாங்கள் தெரிந்த போடுற ஊசியினூடாக எடுத்துக்கொள்றாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு ட்ரக்ஸ் எடுத்து ஒரு ஆள் யூஸ் பண்ண அதே சிரஞ்சியை இன்னும் ஒரு ஆளும் யூஸ் பண்ணும் போது ஒரு ஆள்கிட்ட இருக்கிற அந்த HIV வைரஸ் இன்னொரு நபருக்கு கடத்தப்படுது. இதாலையும் இந்த இளைஞர்களிடையே இந்த HIV தொற்றுன்றது அதிகரிச்சு கொண்டு போகுது. அதே போல வந்துட்டு இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்பு தேடி போறவங்க அங்க முறையற்ற இல்லாட்டி பாதுகாப்பற்ற பாலியல் உறவுகளை வச்சு கொள்றதனூடாகவும் அங்க இருக்கிறவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த HIV தொற்று எடுத்துட்டு எங்கட நாட்டுக்குள்ள வாரதனூடாகவும் இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த HIV தொற்று பரவுறதான்னு சொல்லி பல்வேறு வகைகளாக இது பரவுது அப்படின்னு சொல்லி எங்களால அறியக்கூடியதாக இருக்குது. இலங்கையில வந்துட்டு 20 தொடக்கம் 24 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இடையில வந்துட்டு அதிக அளவுல இந்த HIV இல்லாட்டி இந்த பாலியல் சம்பந்தமான நோய்கள் பரவுறதாக அண்மையில வைத்திய அதிகாரிகள் சங்கம் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த சமூக வலைத்தளங்களினுடைய தாக்கம் தான் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களுடைய பாவனையும் கூட இந்த HIV பரவலுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திடுக்கின்ற தகவல்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எல்லா வீடுகள்லயும் இந்த ஸ்மார்ட் போன் இருக்குது. வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு ஒரு போன், பிள்ளைக்கு ஒரு போன், அப்பாவுக்கு ஒரு போன் சொல்லி வீட்டுல இருக்க எல்லாருமே இன்றைக்கு ஸ்மார்ட் போன் பாவிக்கிறாங்க, இன்டர்நெட் யூசர்ஸா இருக்கிறாங்க. குறிப்பா சோசியல் மீடியாவை பயன்படுத்தாதவங்கன்னு சொல்லி நாங்கள் யாருமே பார்க்க வேண்டியது. ஏன்னா எல்லாருமே சோசியல் மீடியா பயன்படுத்துறாங்க. அது டிக்டாக்கா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்னு சொல்லி சகல வகையான சோசியல் மீடியாஸையும் வந்துட்டு இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்காங்க. இப்ப இதுக்கும் இந்த HIV பரவுறதுக்கு எப்படி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எங்கட நாட்டுல எப்படி நாங்க ஒரு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு கல்வி அறிவுன்றது எங்கட மக்கள் மத்தியில இல்ல. எல்லாருமே ஒரு என்ன சொல்றது முறையற்ற வகையில தான் இந்த சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதே போல எங்க நாட்டுல செக்ஸ் எஜுகேஷன் இருக்குதா சரியான்னு கேட்டா அந்த டாபிக்கை பத்தி நாங்கள் பொது வழியில பேசுறதும் இல்ல, பாடசாலைகள்ல இது பற்றி படிப்பிக்கிறதும் இல்ல. சோ அதுவும் இல்ல இதுவும் இல்லைன்னு சொல்லும் போது இதை எதையுமே தெரிஞ்சிக்காம முறையற்ற ரீதியில பாலியல் ரீதியான உறவுகளை வச்சு கொள்றதால அதிக அளவுல இந்த HIV வந்துட்டு அல்லாட்டி பாலியல் சம்பந்தமான நோய்கள் பரவுது. குறிப்பா வந்துட்டு இந்த டேட்டிங் அப் சிலது இருக்குது. இந்த டேட்டிங் அப் மூலமாக பாலியல் தொழிலாளர்கள் இலங்கையில பாலியல் தொழில் செய்யறது சட்டவிரோதமாக இருந்தா கூட இன்னைக்கு இந்த ஸ்பான்னு சொல்லப்படுகிற பேர்ல அதிக அளவுல இலங்கையில இந்த பாலியல் தொழில்ன்றது நடந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப இந்த டேட்டிங் அப் மூலமாக ஒரு நபர் இன்னும் ஒரு நபர் என்ன செய்யலாம், ஈஸியா தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போல இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாலியல் தொழிலாக இருக்கட்டும் இல்லது அவர்களுக்குடைய ஒரு உறவு வச்சு கொள்றதுக்காக அதை அவங்க பயன்படுத்திக் கொள்றாங்க. இதன் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க ஒரு பாதுகாப்பற்றான பாலியல் ரீதியான உறவு ஏற்படுது. இதன் காரணமாக ஒரு நபர்கிட்ட இருக்கிற HIV இன்னொரு நபருக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா பரவுது. அதே போல இந்த HIV இல்லாட்டி இந்த பாலியல் நோய்கள் சம்பந்தமாக எங்கள்கிட்ட ஒரு சோசியல் சிக்மா இருக்குது. அதாவது இதை பற்றி நாங்க பேசக்கூடாது, இதை பற்றி நாங்கள் படிக்க கூடாது, இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சோசியல் சிக்மா இருக்குது. இதன் காரணமாக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அதை பற்றி நாங்கள் கதைக்கிறதும் இல்லை, அதை பற்றி தேடி அறிஞ்சு கொள்றதும் இல்லை. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பாலியல் நோய்கள் சம்பந்தமான விழிப்புணர்வுன்றது எங்கட சமூகத்துல வந்துட்டு குறைவாக காணப்படுது. அதே போல பாதுகாப்பான பாலியல் ரீதியான உறவுகளை மேற்கொள்றதுக்கான அந்த அக்சஸ் வந்துட்டு குறைவாக இருக்குது. அப்ப அது ஒரு ரீசனா இருக்குது. அதே போல மிக முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ஹிடன் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு HIV தொற்று இருக்குதுன்னு சொன்னா அதை வந்துட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏண்டா அது வந்துட்டு சமூகத்தால் அவங்க ஒதுக்கப்படுவாங்க, புறந்தள்ளப்படுவாங்க அப்படின்ற ஒரு சமூகம் ரீதியான ஒரு பயத்தால இந்த HIV கேசஸ் எல்லாம் வந்துட்டு வெளிப்படுத்தாம இருக்கிறதால கூட என்ன செய்யறது ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு இந்த HIV வந்துட்டு பரவி கொண்டு இருக்குது. இப்ப இதுல யாரு இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இதுல வந்துட்டு ஒவ்வொரு தனியாலும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தான். குறிப்பா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா யூசர்ஸ், நான் ஒரு சமூக வலைத்தள ஆய்வாளராக இருக்கிறதால எனக்கு தெரியும் இந்த சமூக வலைத்தளங்கள்ல என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி. குறிப்பா பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைகள் ஒரு தொலைபேசியை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துறாங்க, என்ன தேவைகளுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்த கட்டாயமா நீங்க பாக்கணும். இது புள்ளட பிரைவசி அப்படின்னு சொல்லி நாங்க அதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கதைச்சா கூட
சில விஷயங்களை நாங்க பிராக்டிக்கலாவும் யோசிக்கணும். இன்னைக்கு நான் இந்த பிள்ளையை ஒழுங்கா பாதுகாக்கலன்னு சொன்னா நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு பொறுப்பா நான் தான் ஏற்றுக்கொள்ளணும்ன்றதை எல்லா பெற்றோர்களும் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க டிக்டாக் வலைத்தளத்தை எடுத்தீங்க, எந்த ஒரு சோசியல் மீடியாவை எடுத்தாலும் வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு இன்னொரு ஆளால பின்தொடரப்படுறாங்க. பிள்ளைகள் தவறான உறவுகள்ல சமூக வலைத்தளங்கள்ல வச்சு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல வந்துட்டு தங்களுடைய அந்த அந்தரங்கமான புகைப்படங்களை இன்னும் ஒரு முகம் தெரியாத நபருக்கு அனுப்புற ஒரு போக்கு, அந்த ஒரு கலாச்சாரம் இலங்கையில காணப்படுது. அதே போல இந்த டிக்டாக் லைவ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க கதைக்கப்படுகிற விஷயங்கள், அங்க நடக்கிற விஷயங்களை வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கான விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பா இலங்கையில நடக்குது. இதே இது நாங்க ஒரு மேற்குலக நாடுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போக இயலாது. மேற்குலக நாடுகள்ல இருக்கிறவங்கள விட இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கான அறிவு குறைவா இருக்குது. அதே போல இந்த பாலியல் ரீதியான இல்லாட்டி செக்ஸ் எஜுகேஷன்ன்றது குறைவா இருக்கிறதால இது எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம போய் விழுறவங்கன்ற எண்ணிக்கை இலங்கையில அதிகரிச்சு கொண்டு போகுது. எனவே வீட்டுல இருக்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்றதை எல்லா பெற்றோரும் கண்டிப்பா கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சு கொள்றேன். மற்றொரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.